கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறையுறவுகளே, மீண்டும் நாம் எல்லோரும் ஒரு தவக்காலத்துக்குள்ளே, பாடுகளின் காலத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். தவக்காலம் என்பது வெறுமனே பாடுகளின் காலம், நோன்பின் காலம் மட்டுமல்ல, நமது உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்து பார்க்கின்ற காலமாகவும் அமைகின்றது. நாம் யாரோடு பயணிக்கிறோம்? சிலுவை அருகிலா அல்லது கூட்டத்தின் மௌனத்தோடு கலந்து நாம் வாழுகின்ற அந்த வாழ்வியா? இயேசு சுவாமி இந்த பாடுகளின் நாட்களில் நடந்த போது வேதனைக்கு மட்டுமல்ல, அன்பிற்கும் நியாயத்திற்கும் மற்றும் நீதிக்கும் சாட்சியாக அவர் விளங்கினார். அவர் சுமந்த சிலுவை உலகின் பாவங்களையும் எமது பாவங்களையும் தாங்கியதாக அமைந்தது. இந்த தவ காலத்திலும் நாம் எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து நாம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் மௌனமாக கைகழுவிய இடங்களை நினைவு கூர்ந்து கண்ணீரோடும் வேதனையோடும் பலிகளோடும் வாழுகின்ற ஒவ்வொரு உறவுகளோடும் சிலுவை அருகில் நிற்க எம்மை தயார்படுத்துவோம். இந்த பாடுகளின் நாட்களிலும் எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும், கண்கள் பார்வை பெறட்டும், எங்கள் இதயங்கள் கருணையால் நிறைந்திருக்கட்டும். வெளிப்புற பக்தி செயல்களால் மாத்திரம் அல்ல, எங்கள் உள்ளங்களின் மனமாற்றத்துக்குள்ளாக நாம் சென்று இந்த பாடுகளின் நாட்களை நாம் கடந்து செல்ல கடவுளிடம் நாம் மன்றாடுவோம். ஜோவேல் 2:13 கூறுவதைப் போல, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இவ்வார்த்தைகள் இந்த காலத்தின் அழைப்பாக எமக்கு அமைகிறதல்லவா? சிலுவை அருகில் நிற்பது என்பது மிகவும் இலகுவானதொரு காரியம் அல்ல. பயம், பலி மற்றும் மாற்றுருவாக்கம் நிறைந்த ஒரு நிகழ்வாகவே அது அமைகின்றது. மத்தேயு 16:24 நமக்கு விடுக்கும் அழைப்பு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். தவ காலத்துக்குள் நுழையும் நாமும் பிறர் வேதனைகளில் கண்மூடி இருந்தோமா? பிறரின் வலிகளில் உடனிருக்க தவறி இருக்கின்றோமா என்று எங்களை ஒரு கணம் ஆராய்வோம். பாடுகளின் வாழ்க்கை மரணத்தோடு முடிவதல்ல, அவை உயிர்ப்பின் வெற்றியிலே நிறைந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து கொள்ளுவோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் என்று யோவான் 12:24 பறைசாற்றியதைப் போல, நமது ஆண்டவரின் வார்த்தைகள் நியாயத்தின் மூலம் பிறக்கும் உயிர்ப்பின் செய்தியை நமக்கு அறிவித்து நிற்கின்றது. ஆகவே இந்த பாடுகளின் நாட்களில் நுழைந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் மனங்களும் தியாகத்தின் மூலம் உயிர் பெறட்டும், மனங்கள் எல்லாம் மாற்றுருவாக்கப்படட்டும். நாம் ஒவ்வொருவரும் சிலுவையின் சாட்சிகளாக இந்த சமூகத்தில் பிரதிபலிக்க பக்தியோடும் உயிர்ப்போடும் எமது தவக்காலத்தை அனுஷ்டிப்போம். கடவுள் தாமே என்னையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காப்பாராக.